நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் பார்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சில வீடுகள்லங்க, எல்லார் வீட்லயும் இருக்காதுங்க, சில வீடுகள்ல 2, 3 அல்லது 3க்கு மேற்பட்ட மீட்டர்ஸ் இருக்குங்க. இபி மீட்டர் சொல்றேனுங்க. அந்த மாதிரி மீட்டருக்கு ஒரே ஸ்டெபிலைசர் போடலாமா, அது ஒரு டவுட்டுங்க. இந்த வீடியோல பார்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் டவுட்டுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி மீட்டர் சில வீடுகளில் சப் மீட்டர் இருக்குங்க. அந்த மாதிரி மீட்டருக்கு இந்த மாதிரி நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணலாமா, அல்லது ஒரு மெயின் மீட்டர் இருக்கும், அதற்கு கீழே பாத்தீங்கன்னா சப் மீட்டர் இருக்கும், அதுக்கெல்லாம் இது நம்ம எந்த மாதிரி ஸ்டெபிலைசர் போடலாம், இது ரெண்டாவது டவுட்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் கரண்ட் எடுக்குமா, கரண்ட் மீன்ஸ் உங்களுக்கு சர்வோ ஸ்டெபிலைசர் போடுறதுனால உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாகுமா, இந்த 3 டவுட்டை தான் நம்ம இந்த வீடியோ நம்ம கவர் அப் பண்ண போறாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறாங்க. ஒரு இதுல இருக்கிற ஸ்டெபிலைசர் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 25 kVங்க, எல்லாம் ஹை வோல்டேஜுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. ஸோ நாலுமே பாத்தீங்கன்னா வேற வேற கஸ்டமர்ஸ்க்கு போறதுங்க. ஸோ இப்போ இதோட ஆப்ரேஷன்ஸ் என்னன்றதை நம்ம இன்சைட் நம்ம என்ன இருக்குன்றதை நம்ம வழக்கம் போல பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸ் பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியுங்க, கஸ்டமர்ஸ் அண்ட் தென் வியூவர்ஸ்க்கு தெரியுங்க. நம்ம இன்சைட் எந்த மாதிரி நம்ம காயில் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுறோன்றது தெரியுங்க. ஸோ இதை நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாங்க. இந்த வீடியோவில் கவர் அப் பண்ண வேண்டிய 3 டவுட்ஸை மட்டும் நம்ம மேஜராக இப்போ பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டருக்கு எத்தனை ஸ்டெபிலைசர் போடலாம், அல்லது வீட்டில் ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் இருந்தால் நம்ம 4 மீட்டரையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டெபிலைசர் போட்டுக்கலாமா? ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரே ஆன்சர் தாங்க. ஒரு மீட்டருக்கு ஒரே ஸ்டெபிலைசர் தாங்க போட முடியும். நீங்கள் 2 மீட்டரை மெர்ஜ் பண்ணியோ 3 மீட்டரை மெர்ஜ் பண்ணியோ, ஏன்னா சில கஸ்டமர்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணும்போது எங்கள் வீட்டில் 3 மீட்டர் இருக்குதுங்க, 3ஐயும் RYB அதாவது மெர்ஜ் பண்ணி போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. வாய்ப்பே இல்லைங்க, அது பண்ணவும் கூடாதுங்க, அது தப்புங்க எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஏன்னா மீட்டரால் பார்த்தீங்கன்னா எந்த மீட்டர் எவ்வளோ லோடு இது பண்ணுன்றது மீட்டராலே கால்குலேட் பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப மீட்டரே கன்ஃபியூஸ் ஆயிருங்க, அது தப்பும் கூடங்க. ஸோ ஒரு மீட்டருக்கு ஒரே ஒரு ஸ்டெபிலைசர் தாங்க ஃபர்ஸ்ட் டவுட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சப்மீட்டர் இருந்தால் என்னங்க பண்ணுறது? ஒரு மெயின் மீட்டர் இருக்குதுங்க, அதுக்கு கீழே சப்மீட்டர் இருந்தானா அதே கேஸ் தாங்க. சப்மீட்டர் இருந்தாலும் சரிங்க, ஒரே மீட்டர் இருந்தாலும் சரிங்க. இப்போ மெயின் மீட்டரில் நீங்கள் ஸ்டெபிலைசர் போட்டிங்கன்னா அதுலேருந்து போகக்கூடிய சப்ளைலேருந்து எடுத்து சப்மீட்டருக்கு கொடுத்துருப்பீங்க. சப்மீட்டர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக லோடு கால்குலேட் பண்ணுறதுக்காக, லோடு மீன்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்ற கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் சப்மீட்டர் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரே ஸ்டெபிலைசராக போடும்போது யார் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க. ஸோ சப்மீட்டராக இருந்தாலும் சரிங்க, மெயின் மீட்டராக இருந்தாலும் சரிங்க, ஒரு மீட்டருக்கு ஒரு யூனிட் பெர் மீட்டருங்க. ஸோ எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரிங்க, ஒரு மீட்டருக்கு ஒரு ஸ்டெபிலைசர் தான் நம்ம போட முடியுங்க. அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்க, ஒரு தனி வீடாக இருந்தாலும் சரிங்க, எதாக இருந்தாலும் சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுக்குமா, இது 3வது டவுட்டுங்க. அதாவதுங்க, நம்மளோட ஸ்டெபிலைசரில் கரண்ட் எடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏசி சின்க்ரோனஸ் மோட்டர் தாங்க. அதாவது அந்த சர்வோ மோட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டர் தான் கரண்ட் எடுக்கக்கூடிய பார்ட்டுங்க. மற்றபடி இதில் கரண்ட் எடுக்கக்கூடிய பார்ட்டுன்றது எதுவும் கிடையாதுங்க. அது எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மினிமம்ங்க. நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட இபி பில்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காதுங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாதுங்க. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் போட்டால் பில்லு கம்மியாயிருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. சத்தியமாக கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்லணுங்க. ஸ்டெபிலைசர் போட்டால் பில்லு கம்மியெல்லாம் ஆகாதுங்க. அதே மாதிரி பில்லு அதிகமும் ஆகாதுங்க, சடனாக ஆகாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எடுக்கக்கூடிய கரண்ட் ரொம்ப 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 மினிமம்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் பண்ணுறதுல ஒரு இது இருக்குதுங்க, டெக்னிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுங்க. நீங்கள் ஸ்டெபிலைசர் போட்டிங்கன்னா ஸ்டெபிலைசர் லோடு கரண்ட்டை கன்சியூம் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு லோடிங் ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணி நீங்கள் கிலோமீட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசரில் 0 கரண்ட் இருக்கணுங்க. அப்போ தான் ஒரு ஸ்டெபிலைசர் பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸ்டெபிலைசர் கரண்ட்டை எடுத்துச்சுன்னா ஸ்டெபிலைசர்
பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டெபிலைசர் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மியான ஸ்டெபிலைசர்னு அர்த்தங்க. இது எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றுறதுல தாங்க நடக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றுறது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டெபிலைசர் வந்து கரண்ட் கன்சப்ஷன் பண்ணாதுங்க. எந்த ஒரு ஸ்டெபிலைசருமே பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் வந்து ஸ்டாண்டர்டுங்க. ஸோ மேஜர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கேவியை 100 கேவியை போட்டாலுங்க கரண்ட் கன்சியூம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ கரண்ட் கன்சியூம் பண்ணாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்துங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம போக வேண்டாங்க. நம்ம கம்பெனி மட்டும் நம்ம வந்து பேசலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சுங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மேஜர் வேறு வேறு விஷயங்கள் உங்களோட ஸ்டெபிலைசரில் என்னங்க ஸ்பெஷாலிட்டி மற்ற ஸ்டெபிலைசரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டெபிலைசருக்கும் இந்த ஸ்டெபிலைசருக்கும் நிறையா ரீசன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டெபிலைசர் விகார்டு மாதிரி உள்ள ஸ்டெபிலைசருக்கும் சர்வோ ஸ்டெபிலைசருக்கும் உள்ள கம்பேரிசனை சொல்கிறேனுங்க. விகார்டு மாதிரி உள்ள ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் வேறங்க, சர்வோ ஸ்டெபிலைசரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வேறங்க. விகார்டோட மெட்டீரியல் குவாலிட்டி வேறங்க. மெட்டீரியல் குவாலிட்டி மீன்ஸ் மெட்டீரியல் கண்டென்ட்டோட அளவு வேறங்க. சர்வோ ஸ்டெபிலைசரோட மெட்டீரியல் கண்டென்ட்டோட அளவு வந்து வேறங்க. அது வந்து உங்களுக்கு விகார்டோ எவரெஸ்டோ வாட் எவர் இட் இஸ்ங்க எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுங்க அது வந்து ரிலே டைப்பில் வேலை செய்யுங்க. அது 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு அது வந்து ஸ்டெப்பிங் அது வந்து பிராண்டை பொறுத்து மாறுங்க. ஸோ அதோட அவுட்புட் கொடுக்கக்கூடிய ரேஷியோ வந்து ரொம்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இப்போ 140லேருந்து வேலை செய்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் 190 அந்த ரேஞ்சில் தாங்க கொடுக்கும். எக்ஸாக்ட் 230 கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதோட டிசைன் அப்படிதாங்க. பட் சர்வோ ஸ்டெபிலைசர் அப்படி கிடையாதுங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் டைப் வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆசிலேஷனாக உள்ள வோல்டேஜ் வந்து கொடுக்க முடியாதுங்க. திடீர்னு ரொம்ப வேரியேஷன் உள்ள வோல்டேஜ் கொடுக்க முடியாதுங்க. அதை ஒரு ஹையர் ரேட்டு உள்ள மிஷினரி வந்து ஈஸியாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால எக்ஸாக்ட் 230 கொடுக்குங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து எப்போதுமே இதோட ஸ்பெஷாலிட்டியே அதாங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 230 வந்து அவுட்புட் கொடுக்குங்க. இதுதான் அந்த ஸ்டெபிலைசருக்கும் நம்ம சர்வோ ஸ்டெபிலைசருக்கும் உள்ள வித்தியாசங்க. இப்போ நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர்ல நம்ம கம்பெனி சர்வோ ஸ்டெபிலைசருக்கும் அதர் கம்பெனி சர்வோ ஸ்டெபிலைசருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனி சர்வோ ஸ்டெபிலைசரில் இன்புட் சைடு இன்புட் லோ கட் ஆஃப் இன்புட் ஹை கட் ஆஃப்ங்க, அவுட்புட் சைடு அவுட்புட் லோ கட் ஆஃப் அவுட்புட் ஹை கட் ஆஃப்ங்க. கம்பல்சரி நம்மளோட ஸ்டெபிலைசரில் சிடி இருக்குங்க, ஓவர்லோட் கட் ஆஃப் இருக்குங்க. சர்ஜ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சர்ஜ் ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க. இன்புட் சைடு வந்து எம்சிபி பக்காவாக இருக்குங்க, எப்போவுமே இருக்குங்க. சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் எதுக்காக இருந்தாலும் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் சுவிட்ச் கம்பல்சரி இருக்குங்க. ஸோ நம்மளோட ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குங்க, உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்குங்க. ஒர்க்கிங் பிரின்சிபலும் சரிங்க, எல்லாம் சேம் பக்காவாக இருக்குங்க, சிம்பிளாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஸ்டெபிலைசர் வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்டெபிலைசர் வேணும்னா நீங்கள் தவறாமல் நம்மளோட கம்பெனியை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. 2 kVலேருந்து 2000 kV வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. சிங்கிள் ஃபேஸ் ஆர்டர் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஏன்னா 3 ஃபேஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.